இதயம் wishes you a very happy new year. பாலியல் வழக்கில் ஆயுள் கைதியாக இருக்கும் நாகர்கோவிலைச் சேர்ந்த காசிக்கு மேலும் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. நாகர்கோவிலைச் சேர்ந்த காசி என்பவர் பல பெண்களிடம் காதலிப்பதாக கூறி அவர்களிடம் நெருக்கமாக பழகி அதை வீடியோவாக பதிவு செய்து பணம் கேட்டு மிரட்டியுள்ளார். இதுகுறித்து 2020 சென்னையைச் சேர்ந்த பெண் மருத்துவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் காசியை போலீசார் கைது செய்தனர். போலீசார் நடத்திய விசாரணையில் சென்னை மற்றும் பெங்களூருவைச் சேர்ந்த பல பெண்களிடம் காசி நெருக்கமாக பேசி காதல் வலையில் வீழ்த்தியது தெரியவந்தது. இந்த வழக்கில் காசியின் லேப்டாப்பில் இருந்த ஆதாரங்களை அழித்ததாக அவரின் தந்தை தங்கபாண்டியன் கைது செய்யப்பட்டார். சில நாட்களுக்கு பின் தங்கபாண்டியனுக்கு ஜாமீன் வழங்கப்பட்டது. இந்த வழக்குகளை விசாரித்த நீதிமன்றம் இளம் பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த குற்றத்துக்காக காசிக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனையும் 1 லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்தது. இந்த சூழலில் காசி மற்றும் அவரது தந்தை தங்கபாண்டியன் 2 லட்சம் ரூபாய் கடனுக்கு 5 லட்சம் ரூபாய் வசூலித்ததாக இருவர் மீது கந்துவட்டி வழக்கு சில ஆண்டுகளாக நிலுவையில் இருந்தது. வழக்கை விசாரித்த நாகர்கோவில் நீதிமன்றம் ஏற்கனவே ஆயுள் கைதியாக இருக்கும் காசிக்கு மேலும் 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் தந்தை தங்கபாண்டியனுக்கு 2 ஆண்டுகளுக்கும் சிறை தண்டனை விதித்தது.